ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நீக்கப்பட்டது பிறகு பார்த்திங்கன்னா பல்வேறான அமைச்சர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திரும்பி வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்திருக்காங்க. தற்பொழுது யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் கட்சிக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடியாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு கருதப்படுதுங்க. என்ன நடந்தது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதிமுக பார்த்திங்கன்னா போன வருடம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு பிரிஞ்சு பல்வேறான சண்டைகள் எல்லாமே நடந்து பிறகு பார்த்திங்கன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட மோதலில் ஈடுபட்டு தாங்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆதரவாளர்களாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியில் பார்த்திங்கன்னா தங்களை பார்த்திங்கன்னா அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களாக இணைச்சிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏன் இப்படி சேர்றாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அதிமுகவில் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. பொதுக்குழு கூட்டி கட்சியை விட்டு தூக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் தான் ஒருங்கிணைப்பெல்லாம், நான் 2026 வரைக்கும் என்னோடய பதவி இருக்கும் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே 2026ஆம் ஆண்டு இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் 2026 பார்த்திங்கன்னா கட்சி நிற்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பு பக்கம் நிற்க யாருமே கிடையாதுங்க. அப்படி ஓபிஎஸ் பக்கம் ஒரு பாதி பேர் தெரிஞ்சு போனாலுமே ஓபிஎஸ் தோற்று போகிறதாங்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர்களுடைய மகனுக்கோசம் தான் அவர் பார்த்திங்கன்னா கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி கூட்டணி வைத்தாலும் யாரிடம் வைப்பார்? திமுகவிடமா வைப்பார்? இல்லை. அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா அமமுகவில் வைப்பார். அமமுக பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் அனைவருக்கும் தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா இனிமேலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கும் நல்லதல்ல, அவர்களுக்கும் நல்லதில்லை அப்படின்னு உணர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா எடப்பாடியின் பழனிசாமி கட்சியில் பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஓபிஎஸ்ஸால் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டவர்களே பார்த்திங்கன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மூலமாக மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டவர்களே உடனடியாக அந்த பணியினை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் அடிமட்ட தொண்டர்களாக இணைச்சிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அதிமுக வருகின்ற 2026 தேர்தலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திமுக வீழ்த்த ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. அதே டைம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அப்படின்னா ஓபிஎஸோட கதை முடிஞ்சதுங்க. அரசியலில் பார்த்திங்கன்னா அவருக்கான வாழ்க்கை இனிமேல் கிடையாதுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதரவாளர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்துட்டே தாங்க இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நாளுக்கு நாள் ஏறிட்டே தாங்க இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.